வெல்கம் டு ஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வாட்ஸ் மென்ஷன் பண்ணாமல் கேவிஏ மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் மொத்தம் 2 லாஸஸ் இருக்குது. அதில் முதல் லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா அயல் லாஸு அல்லது நம்ம வந்து கோர் லாஸுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் லாஸு. இப்போ அந்த அயன் லாஸு கோர் லாஸஸ் அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் அயன் லாஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எக்ஸாம்பிள் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 11 kV ஒரு வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து செக் பண்ணும்போது 11.5 ஆகும்போது அங்கே வந்து வோல்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும், அயன் லாஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜில் வந்து 11 kV கொடுக்கும்போது நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.5 kV வருது. அப்போ அங்கே வந்து என்ன ஆகும், வோல்டேஜும் டிக்ரீஸ் ஆகும், நம்மளுடைய அயன் லாஸும் கோர் லாஸஸும் டிக்ரீஸ் ஆகிட்ருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் லாஸு. இந்த காப்பர் லாஸ் வந்து எப்படின்னா பேஸ்டு ஆன் அந்த கரண்ட் ஆம்ஸை பொறுத்து தான் அந்த காப்பர் லாஸ் ஆகுது. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு லோடு கொடுக்குறோம், ஒரு 70% 80% லோடு கொடுக்குறோம். அந்த லோடு கொடுக்கும்போது அங்கே இருக்க அதனுடைய ஆர்ம்ஸு, அதாவது லோடு இருக்க அதிகமாக ஆக வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் லாஸும் இருக்க அதிகமாகிட்ருக்கும். அங்கே வந்து நம்மளுடைய லோடு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய லோடு எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காப்பர் லாஸும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்ருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. டோட்டல் லாஸ்னால் எதுனா, ஒரு அயன் லாஸும் காப்பர் லாஸும் அந்த 2 லாஸஸும் வந்தாலே அதை வந்து டோட்டல் லாஸும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பவர் ஃபேக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பவர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்பாக இருக்குது பவர் ஃபேக்டர். நம்ம வந்து சிம்பிளாக வந்து சொல்லணும்னா RLCன்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெசிசிட்டி லோடாகவும், எல் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டிவிட்டி லோடாகவும், சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி லோடாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நம்ம வந்து ரெசிசிட்டி லோடெலாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிசிட்டி லோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஹீட்டரு, பல்பு, ஸோ இதில் எல்லாமே வந்து நம்ம ரெசிசிட்டி லோடு வந்து யூஸ் பண்ணுவோம். இண்டக்டிவிட்டி லோடு வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரில் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த காயில் சம்மந்தம் எல்லாமே வருது, எல்லாமே நம்ம இண்டக்டிவிட்டி லோடு தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெப்பாசிட்டி லோடு. இந்த கெப்பாசிட்டி லோடு வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் வருது எல்லாமே நம்ம வந்து கெப்பாசிட்டி லோடு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டி லோடு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த கம்ப்யூட்டர் வந்து எதனால் வருது, அது வந்து ஒரு எலக்ட்ரானிக். ஸோ அங்கே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கெப்பாசிட்டி லோடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டிவ் லோடு, அதுக்குடைய பவர் ஃபேக்டருடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. நம்ம இண்டக்டிவிட்டி லோடுடைய பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.8. ஒரு கெப்பாசிட்டருடைய பவர் ஃபேக்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா அது லீடிங் நம்பர் பவர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டிவ் லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் கிலோ வாட்ஸ் ஒரு 1000 கொடுக்குறோம். அப்போ அங்கே 1 கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 கிலோ வாட்ஸாக நமக்கு வந்து கிடைக்கிது. அந்த 1000 கிலோ வாட்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து கிலோ வாட்ஸ்னு மென்ஷன் பண்ண முடியாது. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சைட்டுக்கோ ஒரு பிளான்ட்டில் கொடுக்கும்போது மொத்தம் நம்ம வந்து அந்த மூணு பவர் ஃபேக்டருமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஃபேக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் வேல்யூவாக இருக்காது. ஏன்னா வேல்யூஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிலோ வாட்ஸை வந்து மென்ஷன் பண்ணாமல் நம்ம வந்து கேவிஏ வந்து மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை மாதிரி இன்னும் எலக்ட்ரிக்கலை பற்றி வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்முடைய எலக்ட்ரிக்கல் பற்றி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே.